வணக்கம் டெக்ஸ்ட் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சம் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுக்கு ஒரு நிவாரண தொகையை அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அமௌண்ட், எவ்வளவு பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். ஓகேங்களா? பெஞ்சம் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. இதுல மூலமே ஒரு 5,18,783 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்காங்க. இதோட விரிவாக்கத்தை நம்ம ஃபுல்லா பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெஞ்சல் புயலால் காரணமாக வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டு உள்ளது. அதில் கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு வீடுகள், சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் பெரும் சேதமடைந்து வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது நான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புயலால் பாதிக்கப்பட்டதப்போ ஏகப்பட்ட மக்கள் வீடுகளும் சரி, சாலைகளும் இருந்து, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வேளாண் பயிர்களும் நாசமாக இருந்திருக்கு. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அவங்க இவங்களுக்குன்னு ஒரு பேரிடராக அறிவிச்சு அவங்களுக்குன்னு அமௌண்ட் தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் உங்க அக்கௌண்ட்ல கொடுக்க போறாங்க. அது எப்படி கொடுக்க போறாங்கிறது நான் ஃபைனலா சொல்றேன். இது அடுத்து நான் பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பெஞ்சல் புயலுக்கு கடுமையான இயற்கை பேரிடர் என்று அறிவித்ததோடு தமிழ்நாடு அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்றிய அரசும் பெஞ்சம் புயலால் கடுமையான இயற்கை பேரிடராக அறிவித்தது. நான் சொன்னதுதான் அறிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெஞ்சல் புயலால் பாதிக்குள்ளாக உள்ள மாவட்டங்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்த போது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பாதிப்புள்ள பகுதியில் அனுப்பி வைத்து போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்ட துரித மீட்பு நடவடிக்கையில் பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பெஞ்சல் புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளும் பெஞ்சல் புயலால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3/12/2024 அன்று உத்தரவிட்டப்பட்டு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை உடனடியாக சீரமைக்க பல்வேறு துறைகளில் 80 கோடி ரூபாய் மாநில பேரிடர் நிவாரணத் தொகை அறிவித்து சீரமைப்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள உத்தரவிட்டு பணிகளை நடைபெற்று வருகின்றன அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத்துடன் விவசாயிகளின் நலன்களின் மிகுந்த அக்கறை கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுத்து மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய், நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய், நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 22,500 ரூபாய் நிவாரணம் என்ற அடிப்படையில் விரைந்து நிவாரணம் வழங்கிட உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ மானாவாரி பயிர்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பாசனம் இல்லாத மேட்டுக்காடுன்னு சொல்லக்கூடிய அந்த காட்டு வகைகளுக்கு 8,500 ரூபாயும், நீங்க பயிரில் பயிர் பாசன வசதி இருக்கு அப்படின்னா அது 17,000 ரூபாயும், இப்போ நீண்ட கால பயிர்களுக்கு 22,500 ரூபாயும் தரதா சொல்லியிருக்காங்க. அதோட பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்த முறையாக கணக்கெடுக்கப்பட்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், ராணிப்பேட்டை உட்பட 18 மாவட்டங்களில் பாதிப்புள்ளான 3.23 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் 5,18,783 விவசாயிகள் பயனடையும் வகையில் 498 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கான அரசாணை வெளியிட்டுறது. இந்த நிவாரண தொகையை நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் ஓரிரு நாட்கள் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். விவசாய அட்டை ஒன்று கிரியேட் பண்றாங்கன்ட்டு. நீங்க அங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த நிவாரண தொகையை உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய நிவாரண தொகையை உடனடியாக அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கார்டு, அது பிஎம் கிசான் மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிவாரண தொகைன்னு விவசாய அட்டை தராங்க. அந்த அட்டையை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதோடைய உங்களுடைய இந்த வசதி பெற்ற ஹெக்டருக்கு 17,000மோ, இப்போ நீண்ட கால பயிர்களுக்கு 22,000 தராங்கல்ல, அந்த இதோடைய நிவாரண தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால கூடிய சீக்கிரம் நீங்கள் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் குறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன்.